ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நம்ம மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது ஒரு வாரமாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பிகளே இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புட்டு மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அரிசி மாவு புட்டுக்கு எப்படி தண்ணி சேர்த்து பிசைவோமோ அதே மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 1 கப்புக்கு நல்லா துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு அரை கப்புக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே கையினால் பிசைஞ்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஆல்ரெடி சேர்த்துருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பவுலில் நல்லாவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காவும் தட்டி சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் நல்லாவே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் போதும். நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.